எரிவாயு சிலிண்டர் விநியோகம் இல்லாத இல்லங்களே இல்லை என்றால் அது 100% உண்மையானது. அதன் அடிப்படையில் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஏஜென்சியிலிருந்து 3 ஏஜென்சி இங்க இருக்கிறது. அதிலிருந்து நீங்கள் பதிவுபட்டதன் அடிப்படையில் பதிவு செய்ததன் அடிப்படையில் உங்கள் இல்லங்களுக்கு சிலிண்டர் கொண்டு வந்து விநியோகம் செய்யக்கூடிய தொழிலாளர்களின் சங்கமாக இருக்கக்கூடிய நாங்கள் எங்களது அன்றாட பிரச்சனைகளையும் இதன் மூலம் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய பிரச்சனைகளும் ஏராளம். அதில் குறிப்பாக முதற்கட்டமாக ஒவ்வொரு சிலிண்டருக்கும் இவ்வளவுதான் பில் தொகை என்று நிர்ணயித்து இந்த தொகைத்தான் விநியோகம் செய்ய வேண்டும், அந்த தொகை குறித்து தான் நீங்கள் வாங்க வேண்டும் என்று ஒரு நிர்ணயம் இருக்கிறது. ஆனால் அதற்கு அதிகமாக 30 ரூபாயிலிருந்து 50 ரூபாய் வரை உங்களிடம் பெற்றுத்தான் நாங்கள் சிலிண்டரை விநியோகம் செய்கிறோம். இதுவும் உங்களுக்கு தெரியும். இதற்கான சூழல் என்ன, காரணம் என்ன, அவசியம் என்ன? மக்களிடம் அவர்கள் ஏற்கனவே பொருளாதார ரீதியாக கஷ்டப்படக்கூடிய அடித்தட்டு மக்களானாலும் சரி, ஓரளவுக்கு வசதி படைத்த மக்களானாலும் சரி, அனைவரிடத்தையும் இந்த அதிகப்படியான பணத்தை சட்டத்துக்கு புறம்பாக வாங்க வேண்டிய அவசியம் என்ன? அப்ப சுரண்டலுக்கு யார் காரணம்? அதன் அடிப்படையில் பார்த்தால் நீங்கள் டெலிவரி கட்டணம் பில் தொகை சேர்த்து செலுத்தியதை ஆயில் நிறுவனம் பெற்று அதை அந்தந்த ஏஜென்சிகளுக்கு கொடுத்து விடுகிறது. ஆனால் டெலிவரி செய்யக்கூடிய உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்து டெலிவரி செய்யக்கூடிய அந்த ஊழியர்களுக்கு அந்த டெலிவரி கட்டணம் வந்து சேர்வதில்லை. அது வராத காரணத்தினால் கிட்டத்தட்ட இலவசமாகத்தான் உங்கள் வீடுகளுக்கு கூலி இல்லாமல் சப்ளை செய்கிறார்கள். நீங்கள் மனமோந்து கொடுக்கக்கூடிய அந்த டிப்ஸ் தொகைதான் அவர்களுக்கு இந்திய சூழலில் வாழ்வாதாரம். இது ஓரளவுக்கு நுகர்வோர்களுக்கு தெரிந்திருந்தாலும் நம்மை பொறுத்தவரை மத ரீதியாக இரக்க மனம் படைத்த ஒரு செலவுக்கு தானே 40 ரூபாய் 50 ரூபாய் கொடுக்கிறோம் என்ற அடிப்படையில் நீங்களும் கொடுக்கிறீர்கள். அதன் அடிப்படையில் அந்தந்த தொழிலாளர்களுக்கு வாழ்வாதாரம் நடந்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக அந்த தொழிலாளரை அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சம்பளமோ, அரசு பதிவேட்டில் அவருடைய பெயரோ, அடையாள அட்டையோ, இன்னும் பிற சலுகைகளோ, இஎஸ்ஐ பிஎஃப் உள்ளிட்ட சலுகைகள் எதுவுமே வழங்கப்படுவதில்லை. விளைவு, ஏதேனும் ஒரு நாள் அந்த சிலிண்டர் விபத்திற்கு உள்ளானால் அந்த விபத்தில் சிக்கிய அந்த குடும்பமாகட்டும், புளியங்குடியில சின்னாநகர் 1வது ஸ்டோர் நம்பர் 24 நடந்து ஒரு உயிரிழப்பு நடந்திருக்கு. ஒரு வீடும் தரமட்டமாயிருக்கு.